வணக்கம். ஓவியத்தின் அடிப்படை புள்ளிகள் கோடுகள். பல கோடுகள் சேர்வது ஓவியம். ஓவியம் வரைவதற்கு உற்று நோக்குதல் என்பது முக்கியமாக ஒன்றாக கருதப்படுகிறது. கோடுகள் நேர்கோடுகள், வளைவு கோடுகள், குறுக்கு கோடுகள், சாய்வு கோடுகள் என பல வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. கோடுகளால், அதாவது நேர்கோடுகள், வளைவு கோடுகள், குறுக்கு கோடுகள், சாய்வு கோடுகள், இத்தனை கோடுகளையும் பயன்படுத்தி வரையக்கூடியதுதான் ஒரு ஓவியம், முழுமையான ஓவியமாக கருதப்படுகிறது. இப்போ கோட்டு ஓவியங்கள் வரைந்து கொண்டிருக்கிறது. இது எவ்வாறு வரைகிறோம் என்பதை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். ஓவியம் கற்றுக்கொள்பவர்கள் முதலில் கோட்டு ஓவியங்களை நல்ல முறையிலே பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். பக்கத்தில் ஒரு ஓவியம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஓவியத்தை பார்த்து உற்று நோக்கி வரைவதை நன்றாக கவனியுங்கள். ஓவியம் வரைவதற்கு பொறுமை மிகவும் அவசியம். பொறுமையாக வரைய வேண்டும். தவறுகள் ஏற்படாதவாறு பொறுமையாக வரைய வேண்டும். ஒரு ஓவியத்திற்கு பொறுமை மிகவும் அவசியமானது. கால் தொப்பி, அதில் சாக்ஸ் இந்த சிறுவன் அணிந்திருக்கிறான். ஷூ எவ்வாறு வரையப்படுகிறது என்பதை உற்று நோக்க வேண்டும். அதாவது இந்த சிறுவன் கையிலே தூரிகை, அதாவது பிரஷ், பெயிண்ட் பிரஷ் வைத்துக்கொண்டு பக்கத்தில் பெயிண்ட் வாளி இருப்பது போன்றும் இந்த ஓவியம் வரையப்படுகிறது. இதில் வரைந்து எவ்வாறு பெயிண்ட் பண்ண வேண்டும், எப்படி பெயிண்ட் பண்ண வேண்டும் என்பதை இந்த ஓவியம் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த பெயிண்டிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் பெயிண்டிங் தான். ஃபேஸ் கலர் எடுத்து அப்படி அப்ளை பண்ணி அதை ஒயிட் கலர் வச்சு அப்படி மெர்ஜ் பண்ணி விடுறது தான். அந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த சிவப்பு கலர், பேக்ரவுண்டு, அந்த ஓவியத்தின் பேக்ரவுண்டு ப்ளூ கலர், எல்லோ கலர், இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த ஓவியம், கோட்டு ஓவியம் முடிந்தவுடன் தொடர்ந்து வருகிறது. அதனை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அதாவது பெயிண்டிங் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது பேசிக் பெயிண்டிங், அதாவது சிங்கிள் கலர் பெயிண்டிங் இங்கு உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மட்டுமல்லாமல் நிறைய வீடியோக்கள் இதில் அப்லோடு பண்ணியிருக்கோம்.
அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் தவறாது பார்த்து பயிற்சி எடுக்க வேண்டும். இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஓவியத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது டிராயிங் பென். இந்த டிராயிங் பென்னை வச்சு தான் ஃப்ரீ ஸ்கெட்ச், எந்த வித பென்சில் ஸ்கெட்ச் இல்லாமல் ஃப்ரீ ஸ்கெட்சாக இது வரைந்து கொண்டு இருக்கிறோம். ஷேடிங், இந்த ப்ரஷ்ஷுக்கு இந்த பெண்ணை வச்சே கோடுகளால் ஷேடு கொடுக்கலாம். இந்த ப்ரஷ்ஷுக்கும் பாரு, இந்த ப்ரஷ் முடிக்கும் அப்படி ஷேடும் கொடுத்துருக்கோம். அப்புறம் கோடுகள் சில இடங்களில் வந்து திக்காக வரும், சில இடங்களில் தின்னாக வரும், சில இடங்களில் திக்காக வர்ற இடத்துல கொஞ்சம் டபுள் லைன் வர மாதிரி, அதாவது டபுள் இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக போட்டு அதுக்கு லைட்டாக ஷேடு எடுத்து விடணும். அப்போ தான் அந்த ஓவியம் வந்து உயிரோட்டமாக இருக்கும். எந்த ஒரு ஓவியத்துக்கும் லைட்டு டார்க்கு முக்கியம். ஒன் சைடு நிழல் விழும், ஒன் சைடு வெளிச்சம் இருக்கும் வண்ணம் அந்த ஓவியங்களை வரைய வேண்டும். அதாவது லைட் அண்ட் ஷேடோ வர்ற மாதிரி வரையணும். அப்போ தான் அந்த ஓவியங்கள் உயிரோட்டமாக இருக்கும். அடுத்து கலரிங், ஃபேஸ் கலர். அதாவது ஃபேஸ் கலர்னு வரும்போது ஆரஞ்சு கலர். இப்போ வந்து நம்ம பண்ணுறது வந்து crayons வச்சு தான் பண்ணுறோம். பேப்பர் ஒயிட்டை விட்டுட்டு ஆரஞ்சு கலர், ஷேடோ எங்கே விழும், முகத்தில் எங்கே ஷேடோ விழுமோ அந்த இடங்களில் மட்டும் கலரிங் கொடுக்குறோம். அதாவது இதை தான் சிங்கிள் கலர் பெயிண்டிங் என்று சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், முகத்தில் பாருங்கள், பேப்பர் ஒயிட்டை விட்டுட்டு கலர் வைக்கப்படுகிறது. பேப்பர் ஒயிட், நம்ம ஒயிட்டுக்கு பதில் பேப்பர் ஒயிட்டை அப்படியே விட்டுடலாம். கையிலையும் பாருங்கள், எங்கே ஷேடோ விழுதோ அந்த இடத்துல மட்டும் நம்ம கலர் வைக்கிறோம். இதுதான் சிங்கிள் கலர் பெயிண்டிங் என்று சொல்கிறோம். இது வந்து ஈஸி, வெரி சிம்பிள். அதாவது பிகினர்ஸ், பெயிண்டிங் படிக்கிறவங்க, ஆரம்ப நிலையில் உள்ளவங்க இந்த முறையை பின்பற்றினால் எளிதாக நீங்கள் பெயிண்டிங் கற்றுக்கொள்ளலாம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு ரெட்டு கலர் கொடுக்குறோம். இந்த கிரையான்ஸை பயன்படுத்தும் போது இதில் பேஸ்டல் கிரையான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பேஸ்டல் கிரையான்ஸ் கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணுங்கள். கிரையான்ஸ்லேயே நிறைய இருக்குது. வேக்ஸ் கிரையான்ஸ் இருக்குது, பேஸ்டல் கிரையான்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் கிரையான்ஸ் இருக்குது. ஷாப்பில் நிறைய விதமான கிரையான்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. நீங்கள்
இந்த பெயிண்டிங் யூஸ் பண்ணுறது இந்த பேஸ்டல் crayons மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். வேக்ஸ் crayons வந்து ரொம்ப புவராக இருக்கும், அதை பயன்படுத்த தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது இந்த பெயிண்ட் பக்கெட் அதில் எல்லோ கலர், அதாவது எல்லோ பெயிண்ட் வந்து வழியிற மாதிரி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ப்ரஷ்ஷு தூரிகை, அந்த முடியில் பாருங்கள் பெயிண்ட்டும் அப்புறம் அந்த ஆரஞ்சு ஷேட். நீங்கள் எல்லோ கலருக்கு ஷேடோ என்ன கலர் விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டட் கலர் ஆரஞ்சு தான். அப்போ நீங்கள் எல்லோ கலருக்கு ஷேடோவாக நீங்கள் ஆரஞ்சு கலரை பயன்படுத்தலாம். ட்ரெஸ்ஸில் சில இடங்களில் க்ரீன் வர்ற மாதிரி அந்த கலர் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், வெறும் ஒயிட் கலர் எடுத்து அந்த முகத்தில் அந்த கலரை மெர்ஜ் பண்ணி விடும். பாருங்கள், மெர்ஜ் பண்ண இந்த ஃபேஸ் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். கலர் நல்லா மெர்ஜ் ஆகிடும். ஒயிட் crayons எடுத்து அப்படியே அதில் மெர்ஜ் பண்ணி விட்றணும். ஏற்கனவே நம்ம கலர் அப்ளை பண்ணியிருக்கோம்ல ஆரஞ்சு கலரு, அதை அப்படியே மெர்ஜ் பண்ணி விட்டாச்சுன்னா ஃபினிஷிங்காக வந்துடும். அப்புறம் உதட்டுக்கு பிங்க் கலர், ஹேரு, ஐப்ரோலாம் அப்படி ஃபினிஷ் பண்ணி எடுத்து விடணும். அதாவது crayons அப்ளை பண்ணும்போது அந்த crayons வந்து மற்ற இடங்களில் நம்ம ஏற்கனவே ஸ்கெட்ச் பண்ணியிருக்கிறதுல பட்டு அது ஃபேட் ஆயிரும். ரெண்டாவது அதே கலரை வச்சு, அதாவது பிளாக் கலரை வச்சு எடுத்து விட்டால் இந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த ஒயிட் கலரை வச்சு அப்படி ஃபினிஷ் பண்ணி விட்றோம் கை கால்லலாம். எப்போதுமே ஒரு பிக்சருக்கு வந்து பேக்ரவுண்டு ஒரு கலர் கொடுக்கணும். அது அந்த கலர் எது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கலரை பார்த்து செலக்ட் பண்ணி அதில் கொடுக்கணும். பாருங்கள், ஏற்கனவே அந்த ட்ரெஸ்ஸில் ரெட்டு இருக்குது, ஃபேஸ் ஆரஞ்சு இருக்குது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் கலர் என்னென்னு கொடுக்கலாம்னா நீங்கள் க்ரீன் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ளூ கொடுக்கலாம். இப்போ நம்ம ப்ளூ கொடுத்துருக்கோம், பார்க்குறதுக்கு ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். அப்புறம் அந்த ப்ரஷ்ஷில் வயலட் கலர், அதாவது சில்வர் கலருக்கு ஷேடோ விழுந்ததில் வயலட் ஷேடு விடும், அதனால் வயலட் கலர் கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த ஃப்ளோரில் இது டார்க் ஷேடு, இந்த ப்ளூக்கு டார்க் ஷேடு இந்த படத்தை அப்படி முன்னாடி எடுத்துவிடும். 3D எஃபெக்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 3D எஃபெக்ட் பண்ணக்கூடிய அது பேக்ரவுண்ட் ஷேடில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். நாங்கள் பேக்ரவுண்ட்லேயே எல்லோவும் கொடுக்குறோம். இந்த படத்துக்கு பேக்ரவுண்டு முக்கியம் என்பது உங்களுக்கு இந்த படத்தின் மூலம் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு படத்துக்குமே, எந்த ஒரு ஓவியத்துக்குமே அந்த பேக்ரவுண்ட் ஷேடு என்பது முக்கியம். இப்போ அந்த பக்கெட்டில் க்ரீன் கலர் ஷேடு, ஃப்ளோரில் அது ஷேடோ விழுது, அந்த பக்கெட்டோட ஷேடு கீழே விழுற மாதிரி ஃப்ளோர் க்ரீன், லைட் க்ரீன், அதாவது ஆலிவ் க்ரீனோட ஷேடோ வர்ற மாதிரி அதே ஷேடாக நீங்கள் சாக்ஸுக்கு கொடுக்குறோம். ஏதோ ஒரு கலர் கொடுக்கணும், அதில் சாக்ஸுக்கும் கொடுத்துக்கலாம். லைட் அண்ட் டார்க் வர மாதிரியே கொடுக்கணும். பாருங்கள், அந்த சாக்ஸில் கொடுத்துருக்கோம். சென்டரில் லைட் கலர் விழுந்துருக்கும், லைட்டு அந்த பேப்பர் ஒயிட்டை விட்டுட்டு கொடுத்துருப்போம். அதே கிரே கலர், இந்த கிரே கலர் வச்சு ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது, அதில் இந்த கிரே கலரை கொடுக்குறோம்.
கிரே கலரை வச்சு எல்லாமே கோடுகளில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த ஷேடோ பூரா நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், வளைவு கோடு, குறுக்கு கோடு, சாய்வு கோடு இதெல்லாம் சொன்னோம். இந்த ஷேடோ கூட அப்படி அந்த கோடுகளால் தான் இருக்கும். பல கோடுகள் நெருக்கமாக வந்ததுன்னா அது ஷேடோ, அவ்வளோதான். பல புள்ளிகள் ஒன்று சேர்ந்து வந்ததுன்னா கோடு, அந்த கோடுகள் பல கோடுகள் ஒன்று சேர்ந்து வந்ததுன்னா அது ஷேடோ. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எத்தனையோ குழந்தைகள் வாய்ப்பு கிடைக்காம இருப்பாங்க. யார்கிட்ட போய் படிக்கிறது, எந்த ஓவிய ஆசிரியர்கிட்ட போய் படிக்கிறது, எப்படி கைடன்ஸு நம்ம தெரிஞ்சுக்கிறது, கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.